இப்ப இந்த அண்ணாதுரைங்கிறவர் வந்து காயம் ஏற்பட்டுருக்கல, அவங்க யாரு, என்ன எதுக்காக அங்க போனாங்க? அவங்க வந்து சம்பவம் நடந்தது சத்தம் கேட்டு தான். அந்த இடத்துல சத்தம் கேட்டு ஒரே புகையா இருக்குன்னு என்னன்னு பார்க்க போகும்போது அந்த கரண்ட் அடிபட்டுருச்சான். அவருக்கு போய் அந்த குழந்தைகளை காப்பாற்றுவோன்னு போகும்போது கரண்ட் அடிச்சிருச்சான். அவரும் இப்போ சிஹெச்சில் தான் இருக்காராம், கடலூர் அரசு பொது மருத்துவமனையில். இந்த ஊரை சேர்ந்தவங்க தானா? அந்த 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 வீட்டில் உள்ளவங்களாம். அந்த அண்ணாதுரைன்றவர் அவர் ரொம்ப பலத்தை காயப்பட்டிருக்காரு. குறிப்பாக இந்த விபத்து நடந்த சம்பவ இடத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வீட்டை சேர்ந்தவர் தான் அந்த அண்ணாதுரை. அவர் இந்த விபத்து நடந்ததை பார்த்தவுடன் குழந்தைகளை காப்பாற்ற முயன்ற சென்ற போது மின்வயர் அறுந்து கிடந்திருக்கிறது. அதை அங்கிருந்து மின்சாரம் தாக்கி அவருக்கும் பலத்த காயமடைந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு கடலூர் அரசு பொது மருத்துவமனையில் அவருக்கும் சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 3 பேருக்கு தொடர் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தை சேர்ந்த பலரும் பெண்களும் ஒரு சோகத்தோடு இருக்காங்க. இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கே, எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லவே முடியல சார். நான் எவ்வளவு சொல்லி முடிச்சுட்டேன். நான் காலையில இருந்து கொடுத்து முடிச்சுட்டேன். எனக்கு பேசவே முடியல. இது மாதிரி ஒரு சோகமான ஒரு விபத்து நடந்திருக்கு. கேட்டு போடவே கிடையாது சார். கேட்டு போட்ட மாட்டேன்னு பொய் சொல்றாங்க. கேட்டுலாம் போட கிடையாது. வேன் இந்த பக்கத்துலேருந்து வந்தது, ட்ரெயின் வடக்கிருந்து வந்தது. டமால்னு ஒரே சத்தம். எங்கள் ஊர் சனங்கள்லாம் எல்லாம் வாழ்வுன்னு கை கால் பிரியாத இங்கே கத்துனாங்க. நான் மட்டும் மேலே ஏறிட்டு போயிட்டு பார்த்தேன். ஒரு தம்பி ஏந்திரிச்சு இப்போ உயிரோட இருக்கிற தம்பி நொண்டி அடிச்சுன்னு ரயில்வே கிராஸ் பண்ணி அண்ணாட இறங்கினா அந்த பொம்பளை புள்ள செத்து அந்த ஓரத்தில் கிடந்துச்சு. பாய்க்கெல்லாம் வேனில் இருந்தாங்க. எனக்கு 5 பிள்ளையா 50 பிள்ளையான்னு தெரியாத 50 பிள்ளை ஐயோ ஓடியாங்களா 50 பிள்ளை காம்பு பண்ணுங்கன்னு கத்தி எங்கள் ஊரெல்லாம் கூட்டினேன் நான். அதான் சார் நான் அவர் வந்து இந்த வேன்ல இருந்தவங்கள தூக்க காம்பு பண்ண வந்தவர். மேல இருந்த ரயில் ஏர் ஸ்டாக்ல அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ பசங்க அடிபட்டு பார்த்தாங்க. நான் கத்தி எல்லாரும் எட்டால போங்க போங்கன்னா நானும் ஒரு அடியில தப்பிச்சு வெளில வந்துட்டேன். எவ்வளவு சத்தமா இருந்துச்சு? கம்மால்னு ஒரே சத்தம் வேனுக்கு வந்தது. மடன்னு ஊடு இருக்கிற சத்தம். இன்ஜினி அங்க போயிட்டு நின்னது. அததான் சார் நான் பார்த்தேன். வேன் வந்து ரொம்ப தூரத்தில் தூக்கி. ஆமா சார், அதான் இங்க அடிச்சு அங்க போய் தூக்கி டமால்னு விழுந்துச்சு. அதுல ஒண்ணுமே புரியல. எனக்கு பேசவே தெரியல. எனக்கு லோ பிபி வேற, என்னால முடியல. அதுல இருந்து எனக்கு நடுக்குலுது. நிக்கவே முடியாது, உக்காந்துருக்கேன் சார். தென்னங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த பலரும் பெண்களும் வந்து இந்த விபத்துக்காக குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. பெரிய ஒரு சோகத்தோட இங்க இருக்கக்கூடிய கிராம மக்களும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. கோகுல், இப்போ இந்த மீட்பு பணி, அந்த சூழல், அங்க இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு அதிகாரிகள் எதுவும் சொல்றாங்களா? நிச்சயமாக மீட்பு பணிகள் ரயில்வே அதிகாரிகளால் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. தொடர்ந்து ரயில்வே அதிகாரிகளோடு இங்க இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள் என பல துறையை சேர்ந்த ஊழியர்கள் வந்து இந்த மீட்பு பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. ஏறக்குறைய இன்னும் 2 முதல் 3 மணி நேரம் வரை இந்த ரயில் நிலையத்தில் இந்த தண்டவாளத்தை சரி செய்யக்கூடிய பணிகள், மற்ற பணிகள்லையும் தொடர்ந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.